ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய டிஷ் தான். ஆனால் நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புனால சில டைம் சரியாக வராமல் போயிடும். நீங்களும் ரவா தோசை எக்ஸ்பர்ட் ஆகணும்னா இன்றைக்கி நான் கொடுக்குற 4 முக்கியமான டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் ரவை எடுத்துக்கலாம். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வெள்ளை ரவை தான். ரவா தோசை பண்ணுறதுக்கு ரவை வாங்கும் போது ரோஸ்டட் ரவை, டபுள் ரோஸ்டட் ரவைன்னு கடையில் கிடைக்கும். அதெல்லாம் வாங்காதீங்க. ரோஸ்டட் ரவை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம எவ்வளோ தான் மாவை கலக்கி விட்டு தோசை ஊற்றினாலும் ரவை அடியிலே நின்றும். அப்புறம் தோசை நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் பார்த்தாச்சு. ரெண்டாவது அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கலாம். இதுவும் நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய பச்சரிசி மாவு தான். முக்கியமாக இதுக்கு இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவுன்னு தனித்தனியாக பச்சரிசி மாவு கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. பிளெயின் பச்சரிசி மாவு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் அவங்களோட ஓன் பிராண்டே வச்சுருப்பாங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு தோசை மொறுமொறுன்னு வராது. 1/2 கப் மைதா சேர்த்திக்கலாம். நான் மெஷரிங் கப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே மாவும் தண்ணியும் அளந்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண கறி லீவ்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண மல்லி இலை, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது. இப்போது நம்ம எல்லா மாவும் சேர்ந்து 2.25 கப் அளவு எடுத்திருக்கோம். 2.25 கப்புக்கு அப்படியே டபுளாக 4.5 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இதுதான் நம்ம 3ஆவதாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு ரவை, 2வது பச்சரிசி மாவு, 3வது தண்ணியோட அளவு. 4.5 கப் தண்ணி சேர்த்திட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். மாவு கெட்டியாக இருந்தால் தோசை திக்காக வரும். ரவா தோசை நம்மளுக்கு தின்னாதான் இருக்கணும். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. நம்ம ரவா தோசை மாவோட கன்சிஸ்டன்சி இது தான். இப்போ இந்த மாவில் 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாவு குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். இதுதான் நம்ம 4ஆவது நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ரவா தோசை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃப்ளாட்டாக இருக்க தோசைக்கல் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு குழியாக இருக்க கல் யூஸ் பண்ணிங்கன்னா மாவு ஊற்றும் போது எல்லாமே சென்டரில் போய் நின்றும். சுற்றி மாவு இருக்காது, சென்டரில் ரொம்ப திக்காகிடும். அதனால் கண்டிப்பாக ஃப்ளாட்டான தோசைக்கல்லில் தான் ரவா தோசை பண்ணணும். தோசைக்கல்லும் நல்லா சூடாகணும். இந்த மாதிரி லைட்டாக புகை வர அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் டைரெக்டாக மாவு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சுற்றிலையும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது நமக்கு இனிமேல் தோசை நல்லாயிருக்கும். இப்போ மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றிலையும் கரண்டியில் எடுத்து ஊற்றி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. மாவு ஊற்றும் போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றினோம்னா தான் தோசை இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரும். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். சுற்றிலையும் எல்லா பக்கமும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தோசையை திருப்பி போட தேவையில்லை. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் மெதுவாக குக் பண்ணிக்கலாம். தோசை இந்த மாதிரி வெந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதும் மாவை நல்லா கலந்து விட்டு ஊற்றுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அத்தன்டிக் சவுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.